வணக்கம். செய்திச் சுருக்கம். அந்த நிமிடமே அரசியலை விட்டு விலகுகிறேன், அண்ணாமலை சவால். கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டி ஓட்டுச்சாவடியில் கோவை பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை ஓட்டு போட்டார். கோவை தொகுதியில் ஒரு வாக்காளர் பாரதிய ஜனதா பணம் கொடுத்ததாக கூறினாலும் அந்த நிமிடமே அரசியலை விட்டு விலகுகிறேன் என அண்ணாமலை கூறினார். சொல்லி அதுவும் அப்புறம் பூத் ஸ்லிப்பு ஓட்டர்ஸ் லிஸ்டோட சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொல்றேன்னா, எந்த வாக்காளனை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நிறுத்தணும். எந்த வாக்காளரை வேண்டுமானாலும். கடந்த 2 நாட்களாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, 300 கோடி 500 கோடி 700 கோடி 1000 கோடி எல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த வாக்காளனை வேண்டுமானால், இன்டெலிஜென்ஸ் யார் கையில் இருக்கு? மாநில அரசு கையில் இருக்கு. போலீஸ் யார் கையில் இருக்கு? மாநில அரசு கையில் இருக்கு. கலெக்டர், எஸ்பி எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்த, ஒருத்தரை. ஏன்னா அது முழுவதுமே அறம் சார்ந்த ஒரு பெரிய வேள்வியாக, தவமாக இந்த தேர்தலை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பு அளிக்கிறது மட்டுமல்ல, ஜனநாயக கடமையை செய்து இந்த பணநாயகத்திற்கு இன்று முடிவு கட்டுவார்கள். அது கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க, நான் ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. அதுக்கு மேல அரசியல் பேசினது வயலேஷன் ஆயிருக்கு. இந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார். தமிழகம் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து அதான் நீங்களே நல்ல பாடம் சொல்றீங்க. அப்பனா 39 சீட்டு இருப்பாங்க. நல்ல பாடம்னா என்ன? ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் நல்ல பாடம்னா என்ன? நல்ல பாடம் புகட்டுனா நல்லது புகட்டுவாங்க. 39 அதான் நல்ல பாடம். நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஓட்டுச்சாவடிக்கு அண்ணாமலை விசிட், முதல் வாக்காளர்களுக்கு வாழ்த்து. கோவை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டசபை தொகுதியில் 417 ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சொந்த ஊரில் ஓட்டளித்துவிட்டு கோவை திரும்பினார். கோவை செல்லும் வழியில் உள்ள அவினாசிபாளையம், மாதப்பூர், பனப்பாளையம், கொசவம்பாளையம், காரணம்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருக்கும் பூத்துகளில் ஆய்வு செய்தார். ஓட்டு போட நின்றிருந்த முதல் வாக்காளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஓட்டுப்பதிவு மையங்கள் முறையாக இயங்குகிறதா என ஓட்டுச்சாவடி முகவர்களிடம் கேட்டறிந்தார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வலுவாக இருக்கிறது என்கின்ற நிலையை இந்த தேர்தலுடைய முடிவுகள் மாற்றி காட்டும். கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களும் ஒரே விதமான ஆதரவை கொடுக்கக்கூடியதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும் என நம்புகிறோம். மக்களுடைய ஆதரவு எங்களுடைய வேட்பாளருக்கு கிடைப்பதை, குறிப்பாக கோவை பாராளுமன்ற தொகுதியிலே செல்லும் இடங்களில் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்பது வெகு நிச்சயமாக கோவையிலே தாமரை மலர்ந்து விடும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுவும் சாதாரணமான வாக்குகள் வித்தியாசம் அல்ல, லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இங்கு வெற்றி பெறப் போகிறார். கோயம்புத்தூர் பாரம்பரியமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான தொகுதி. 2014, 19, இப்போது 24 நாடாளுமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, 16, 2021 இந்த 2 சட்டமன்ற தேர்தலிலேயும் இந்த பகுதி முழுக்கவே கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறோம். அது இப்போது இருக்கின்ற சூழலில் அந்த வாக்கு வங்கியும் ஆதரவும் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. அதனால் வெகு நிச்சயமாக இங்கு திரு அண்ணாமலை அவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார். இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கின்ற லட்சியமான 400 எம்பிக்களோடு இவரும் ஒருவராக இருப்பார். பல இடங்கள்ல பணம் கொடுக்குறா பாஜக ஆலந்துறை பகுதியில் வந்து பாஜக நிர்வாகிகள் வழக்கு பதிவு பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதே மாரி பாஜக நிர்வாகிகள் பணம் கொடுக்குறாங்க, வழக்கு பதிவு. நேற்று நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு பூத் லோக்காக்குரிய பூத் ஏஜென்ட்டுகளுக்காக ஒரு குறிப்பிட்ட நிர்வாகியிடமிருந்து மண்டல் தலைவர் எடுத்துட்டு போன ஒரு பணம். அதை வழிமறிச்சு பிடிச்சிட்டு நாங்க வாக்காளருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரவ விட்டுட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷனோட மேற்பார்வையில தான் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இருக்கிறது என்றாலும் கூட பல்வேறு இடங்களில் தேர்தல் கமிஷனோட உத்தரவுப்படியோ இல்ல அவர்களோட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நேற்று தேர்தல் செலவுகளுக்காக எடுத்துட்டு போற பணத்தை எடுத்து வச்சுட்டு இதை பிஜேபி நிர்வாகி கிட்ட பணத்தை பிடிச்சோம், இதை வாக்காளர்கள் கொடுக்குற பணம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை அதை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணு முன்னால இங்க இருக்கக்கூடிய எங்களோட நிர்வாகிகள், நேற்று கூட மாவட்ட தலைவர் மாவட்ட கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.
வெளிப்படையாக உட்காந்துட்டு பெட்ரோல் பங்க்ல உட்காந்துட்டு வெளியில ஒரு சேரை போட்டு வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு ஓப்பனாக பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து நடவடிக்கை எடுக்குதாங்கடா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. காவல்துறை கிட்ட பிடிச்சி கொடுத்தா காவல்துறை அவங்க கொண்டு போற பணம் ஒன்றா இருக்குது, ஆனால் கணக்கில் வர்ற பணம் வெளியில வேற மாதிரி வருது. வருவாய்த்துறை கிட்ட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க. நேத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க. எங்களோட வழக்கறிஞர் பிரிவு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு உள்ள சிஸ்டத்தில் அலோவ் பண்ண மாட்டேங்குது. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ பிஜேபிக்காரங்க தேர்தல் செலவுக்கு எடுத்துட்டு போற பணத்தை பிடிச்சிட்டு பிஜேபிக்காரங்க பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசுறவங்க வெளிப்படையா எல்லா இடங்கள்லையும் ஓட்டுக்கு 500 250 அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதாவே இல்லையே. ஆவாரம்பாளையம் பகுதியில் பாஜக பணம் கொடுத்தாங்க. இன்றைக்கு ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகம் பண்றாங்க, இல்லை அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க புகார் கொடுப்போம். இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த திமுக காரங்க இப்ப வந்து பிளேட்டை திருப்பி போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவங்க கொடுக்குற பண விஷயத்த வெளியில வராம இருக்கிறதுக்காக இவங்களே ஆளுகளை செட்டப் பண்ணி நாங்க பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறோம் சொல்றாங்க. நீங்க சொன்ன தகவல்ல பிஜேபி நிர்வாகி யாருமே இல்லைங்க. யாரோ சம்பந்தமில்லாத ஒரு நபர் நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே பிஜேபி பேர்ல வந்து திசை திருப்பி விடுற வேலையும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்க மக்களுடைய ஆதரவை நம்புகிறோம். எவ்வளவு பணம், கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தாமரைக்கு வாக்களிப்பது என்று. அதனால இந்த முறை எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கோவையிலே தாமரை மலர்கிறது. யமஹா பைக்கில் கெத்தாக வந்து ஓட்டு போட்ட புதுச்சேரி சிஎம். புதுச்சேரி திலாஸ்பேட்டை ஓட்டுச்சாவடியில் தனது ஆதரவாளர்களுடன் பைக்கில் வந்து ஓட்டு போட்டார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. நாற்பது தொகுதியும் எங்களுக்கு தான், சிதம்பரம் நம்பிக்கை. காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் சிட்டால் ஆட்சி உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் தனது வாக்கை பதிவு செய்தார். என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்களித்து வெளியே உங்களை சந்திக்கிறேன். இதேபோல இன்று பல லட்சம் மக்கள் நாடு முழுவதும் வாக்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எங்கள் அணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே உள்ள காங்கிரஸ் கட்சி உட்பட்ட இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் கிடையாது. நேற்று தொகுதி பூரா நான் சுற்றி வந்தேன். இன்று காலையும் தொகுதியிலே உள்ள அனைத்து முகவர்களுக்கும் நான் தொலைபேசியிலே பேசியிருக்கிறேன். அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த பூரிப்புடன் இருக்கிறார்கள். அந்த உற்சாகம், நம்பிக்கை, பூரிப்பு என்பது வாக்காளர்களை பிரதிபலிக்கும் வகையிலே எங்களுடைய முகவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சார், பாஜக நட்டாவும் அமித்ஷாவுடைய வருகை எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்கே வந்தார்? வந்து ரத்து பண்ணார். வரவில்லை, வந்து ரத்து பண்ணதுக்கான காரணங்களையெல்லாம் நீங்கள் ஆராயணும். மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்கிறாங்க, ஆனால் பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளையெல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம்.
இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும் மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் வந்து அடுத்த கட்டமாக அந்த வெற்றியை தக்க வைத்துக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமா? அடுத்த நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது. அது மாதிரியெல்லாம் ஆகாது. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. அந்த இடத்துல கேட்கல, அடுத்தடுத்த காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியாக வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த தேர்தல் வந்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அமையும். அது தெரியாது. மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், 39 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்போ தேர்தல் காலத்தில் கூட இடி வந்து தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. நேற்று கூட ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து சிறையிலே வந்து அவருக்கான வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும். இது எல்லோருக்குமான உரிமை, எல்லோரும் செய்ய வேண்டிய கடமை. சென்னை தியாகராயர் பகுதியில் உள்ள ஓட்டுச்சாவடியில் இசையமைப்பாளர் இளையராஜா ஓட்டு போட்டார். நம்ம எல்லோரும் இந்திய குடிமக்கள், நமக்கு இருக்கிற உரிமையை இன்று நீங்கள் வாக்களித்தது போல நானும் வாக்களித்திருக்கிறேன். நன்றி சார். இன்ஸ்பெக்டரை வம்பிழுத்து திட்டி தீர்த்த திமுக நிர்வாகி. தருமபுரி தொகுதி பெண்ணாகரம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ஜக்கம்பட்டியில் விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஓட்டுச்சாவடிக்கு அருகே கூட்டமாக நின்றவர்களை ஒகேனக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கலைந்து செல்லும்படி கூறினார். அப்போது அங்கிருந்த திமுக வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் தர்மசெல்வன் இன்ஸ்பெக்டரை ஒருமையில் பேசினார். இதனால் இருவருக்கும் வார்த்தை போர் நடந்தது. எந்த ஊர் இன்ஸ்பெக்டர் என தர்மசெல்வன் கேட்க அதற்கு கூலாக பதில் சொன்னார் இன்ஸ்பெக்டர். கவர்மெண்ட் எங்களுக்கு நான் பேசக்கூடாது நினைக்கிறேன். இப்ப மத்த எப்பயுமே நான் கவர்மெண்ட். இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி தர்மசெல்வன் மீண்டும் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக பேசினார். ஆட்சி எங்களுடையது, இன்னைக்குதான் தேர்தல், நாளை நான் யார் என காட்டுகிறேன் என தர்மசெல்வன் கூறினார். அங்கிருந்த மற்ற கட்சி நிர்வாகிகள் இன்ஸ்பெக்டரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். வெயிலுக்கு இதமா கூல் வரவேற்பு. மக்களை கவர்ந்த பசுமை ஓட்டுச்சாவடி. தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கான முதற்கட்ட லோக்சபா தேர்தல் இன்று நடக்கிறது. வாக்காளர்கள், விஐபிக்கள், வேட்பாளர்கள் ஆரம்பம் முதலே மும்முரமாக வந்து ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்களை கவரும் வண்ணம் பசுமை ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. என்ட்ரன்ஸில் தென்னங்கீற்று கூரை, மூங்கில் தோரணம் வரவேற்கிறது. வாழை, கம்பு, சோளம், பனை ஓலை தோரணங்களும் கட்டப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறித்து காகிதத்தால் ஆன பொம்மைகள், பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு வெயிலுக்கு இதமாக கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரிகளின் இந்த சிறப்பு ஏற்பாட்டால் வெயிலுக்கு இதமாக வந்து ஓட்டு போட்டுச் செல்கின்றனர் வாக்காளர்கள். இளையோர் வாக்குச்சாவடியாக, முன்மாதிரி வாக்குச்சாவடியாக, பாரம்பரிய கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியாக, பசுமை வாக்குச்சாவடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவின்படியும், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவின்படியும், துணை தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு கந்தசாமி அவர்கள் உத்தரவின்படியும் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடியில் பார்த்திங்கன்னா முழுக்க இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டுமே உபயோகப்படுத்தி இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. தென்னங்கீத்து, பனை ஓலை, அது மாதிரியான அதை கொண்டு தான் இந்த வாக்குச்சாவடி பந்தல் எல்லாமே அமைச்சிருக்கிறோம். நீங்கள் அதனால் பொதுமக்கள் வந்து பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், துணிப்பையை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பூத் நாங்கள் அமைச்சிருக்கிறோம், இந்த வாக்குச்சாவடியை. அது மட்டும் இல்லாமல் வர்ற வாக்காளர்கள் அனைவரும் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும்
டு கட் த கார்பன் எமிஷன் அப்படின்ற நோக்கத்தில் எங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி இந்த வாக்குச்சாவடியில் வந்து எல்லோரும் நடந்து வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே வரும் வாக்காளர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இயற்கையான பானங்களான காலை 7 to 9 பதநீரும் 9 to 11 குளிர் மோரும் அப்புறம் 11 மணிலேருந்து கூழும் அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா சுண்டல் கொழுக்கட்டை போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டுமே மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், பானங்களை அருந்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாங்கள் அவங்களுக்கு எல்லா வசதியும் முகமலர்ச்சியோடு எல்லாம் வந்து போகணும். அது மாதிரி மன குளிர்ச்சியாகவும் இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அனைவரும் தவறாமல் வந்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விரலில் மை வைக்க படகில் பயணித்த பழங்குடிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட தச்சமலை, மாங்கமலை, முடவன்போற்றை உள்ளிட்ட 10க்கும் மேலான மலை கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பேச்சிப்பாறை அணையை படகில் கடந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்று பேச்சிப்பாறை உண்டு உறைவிட பள்ளியில் ஓட்டளிப்பது வழக்கம். அதன்படி இந்த தேர்தலிலும் அவர்கள் படகில் பயணம் செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். தேர்தலை புறக்கணித்த கிராமம் ஓட்டுச்சாவடி விரிச். தருமபுரி லோக்சபா தொகுதி பாலக்கோடு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ஜோதிஹள்ளி கிராமத்தில் ரயில்வே தரைப்பாலம் கட்டித்தரக்கோரி நீண்ட நாட்களாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கோரிக்கை நிறைவேற்றும் வரை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பிளக்ஸ் பேனர் வைத்தனர். யாரும் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை. திட்டமிட்டபடி ஒட்டுமொத்த கிராம மக்களும் தேர்தலை புறக்கணித்தனர். ஓட்டுச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. ஜோதிஹள்ளியில் ஆண் வாக்காளர்கள் 768 பேர், பெண் வாக்காளர்கள் 668 பேர் என மொத்தம் 1436 வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதுவரை ஒரு ஓட்டு கூட பதிவாகவில்லை.